நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு UPSC தமிழ். நான் முதல்வன் தேர்வுக்கு இன்னமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் தான் இருக்குது. இந்த 10 டேஸில் நீங்கள் எப்படி படிக்கணும், எந்த பாடத்துக்கு அதிகமான ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. சரிங்களா, அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. ஆகஸ்ட் 1 தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 டேஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இப்போ பேலன்ஸ் ஒரு 10 டேஸ் தான் இருக்குது. இந்த 10 டேஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம பார்ப்போம். இந்த தேர்வில் நம்ம பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்க்குறப்ப 150 கேள்விகள் டோட்டல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 150 கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க. இந்த 150 கொஸ்டின்ஸில் CSAT மேக்ஸில் இருந்து மட்டுமே உங்களுக்கு 50 கொஸ்டின் அப்படின்றது கேட்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது அறிவில் இருந்தவங்களுக்கு 100 கேள்வி அப்படின்றது கேட்பாங்க. சரிங்களா, இதுதான் எக்ஸாம் பேட்டர்னாக இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்குறப்ப CSAT தான். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா CSAT தான் நமக்கு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த எல்லா பாடமே நீங்கள் படிக்கணும். பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, அதுக்கடுத்து இந்தியன் ஜியாகிரஃபி, வேர்ல்டு ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட் எக்காலஜி, ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், நீங்கள் இத்தனை பாடம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின் தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா, ஆனால் மேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாடம் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களால் 50 கேள்வி அப்படின்றத அட்டன் பண்ண முடியும். ஸோ மேக்ஸுக்கு நீங்கள் அதிகமான டைம் கொடுத்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்தியன் பாலிட்டி அப்படின்னு பார்த்தாலும் இந்தியன் பாலிட்டி ரொம்ப பெரிய படம். இது ஃபுல்லுமே நீங்கள் படிக்காதீங்க. நம்ம கொடுத்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய தமிழ்நாடு சமச்சீர் சார்த்தை நீங்கள் படிச்சுக்கோங்க. யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் நல்லாவே நீங்கள் படிச்சுக்கோங்க. இதை சார்ந்து தான் எல்லா கேள்வியுமே கேட்பாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ் கொஸ்டினும் யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு தான் கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஓவராலாக அங்கே கொடுக்கக்கூடிய அந்த டாப்பிக்லாம் ஒரு ஓவர்வியூ தெரியுது அப்படிங்கிறப்பயே இந்த எக்ஸாம் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா, நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 12, இப்போதைக்கு இன்னொரு 10 நாள் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் அதிகமான நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 12 மணி நேரம் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் 4லேருந்து 5 மணி நேரம் நீங்கள் மேக்ஸ் மட்டுமே நீங்கள் போட்டு பாருங்கள். மேக்ஸ் ரொம்ப முக்கியமான பாடம். இதில் ஒரு சில சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த கேலண்டர் சம்லாம் இருக்குது இல்லைங்களா, கேலண்டர் சம்லாம் ரொம்ப ஈஸி. ட்ரெயின் சம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. கட்டாயமாக ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கடுத்து டைம் அண்ட் ஒர்க்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்ப ஈஸியான பாடம். அதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கடுத்து சில்லாகிசம்னு ஒரு டாபிக் இருக்கும். சில்லாகிசம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான படம் தான். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஷார்ட் டைமில் நீங்கள் படித்து முடிச்சிடலாம். நீங்கள் யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. யூபிஎஸ்சியோட CSAT கொஸ்டின் நீங்கள் நல்லாவே நீங்கள் படிச்சுக்கோங்க. இதில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா CSAT உங்களால் நல்லாவே பண்ண முடியும். அந்த 50 கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லாவே நீங்கள் எய்ம் பண்ணணும். மொத்தம் 150 கேள்வி கேட்குறாங்களா, 150 கொஸ்டினில் 100 கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க, GSலேருந்து கேட்குறாங்க. 50 கேள்வி பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸ்லேருந்து கேட்குறாங்க. இந்த 50 கேள்வியில் நீங்கள் 40+ கட்டாயமாக எடுக்கணும். நீங்கள் சப்போஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் 45+ நீங்கள் எய்ம் பண்ணணும். சரிங்களா, இந்த 50 கேள்வி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் CSATக்கு நீங்கள் ரொம்பவுமே எஃபோர்ட் கொடுத்து படிங்க. மேக்ஸ் நீங்கள் நல்லா எஃபோர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக கிளியர் பண்ணிடலாம். இதுக்கான நோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்லேயே இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ CSAT அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஜென்ரல் ஸ்டடீஸும் நீங்கள் குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா 100 கேள்வி இதில் கேட்குறாங்க. ப்ளஸ் நிறைய பாடங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் அதிகமான நேரமும் CSATக்கும் அதில் ஈக்குவலான டைம் நீங்கள் மேக்ஸுக்கும் நீங்கள் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் படிங்க. அதுக்கடுத்து யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப முக்கியம். இதை சார்ந்து தான் கொஸ்டினே வரும். ஸோ இதை நீங்கள் நல்லாவே நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த நான் முதல்வன் சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி எக்ஸாம் தான். இது ஒரு பெர்மனண்ட்டான எக்ஸாம் கிடையாது. ஓகேங்களா, இது நமக்கு பெர்மனண்ட் ஜாப் அப்படின்றது கொடுக்க போகிறதில்ல. இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு என்ன இருக்குது, 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று என்ன பண்ணுவாங்க, கோச்சிங் அப்படின்றத கொடுப்பாங்க. இன்னொன்று மாதம் 7500 ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு பார்க்குறப்ப எவ்வளோ கொடுப்பாங்க, டோட்டலாக 10 மந்த்து அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 75,000 ரூபாய் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 பெனிஃபிட் தான் இருக்குது. இது நம்ம லைஃபுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. இது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். பட் இருந்தாலும் இதையுமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 30லேருந்து 40 நாட்களில் இவ்வளோ பெரிய சிலபஸை நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. இந்த சிலபஸ் பெருசு. ஏன்னா GSயில் இருக்கக்கூடிய எல்லா தாள்களுமே எல்லா டாபிக்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி CSATல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்காது. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப தேர்வு கடினமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நான் முதல்வன் எக்ஸாமுக்காக நம்ம யாருமே படிக்க வரல. இங்கே நம்ம எதுக்காக படிக்க வந்திருக்கோம், UPSC சிவில் சர்வீஸ் தேர்வு கிளியர் பண்ணணும், இந்த எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்னு தான் நம்ம இந்த இதுக்குள்ளே வந்திருக்கோம். சப்போஸ் நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டும் நீங்கள் கிளியர் பண்ணலை அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. இந்த அளவு நீங்கள் போட்ட எஃபோர்ட் அப்படின்றது கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னொரு நல்ல ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ TNPC வைக்கக்கூடிய குரூப் 1 எக்ஸாம் வருது. இந்த எக்ஸாம் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
நீங்கள் நான் முதல்வன் எக்ஸாமுக்கே நீங்கள் இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு உங்களால் படிக்க முடியும். நிறைய யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமே வந்து டச் பண்ண மாட்டேங்கிறாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிற நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் வந்து எழுத மாட்டேங்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான தாள். நம்ம யூபிஎஸ்சி இந்த தேர்வுக்கே படிக்கிறோம், இதுதான் நம்மளோட இலக்கு. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான ஜாப்ஸுக்கு தான் போகணும். ஆனால் ஒரு நல்ல பேக்கப் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய இந்த குரூப் 1 எக்ஸாம். நிறைய பேர் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு வந்து பார்த்தோம்னா இதுக்கு வேறு மாதிரியான சிலபஸ் வந்து இருக்கும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு இதுக்கு வேறு மாதிரி சிலபஸ் வந்து இருக்கும். நான் வந்து டைவர்ட் ஆக விரும்பலை, நான் யூபிஎஸ்சி மட்டுமே எழுதுறேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மை அப்படி வந்து கிடையாது. இது ரெண்டுக்குமே வெவ்வேறு சிலபஸ் கிடையாது, ரெண்டுக்குமே ஒரே சிலபஸ் தான். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வில் மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம எத்திக்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பேப்பர் வந்து படிப்போம். அதுக்கடுத்து ஆப்ஷனல்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பேப்பர் வந்து படிப்போம். இந்த 2 பேப்பரையுமே எடுத்துட்டிங்க அப்படின்னா வேறு என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து இருக்குமோ அந்த எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு இந்த குரூப் 1 எக்ஸாமுக்குமே வந்துருக்கு. ஸோ நீங்கள் குரூப் 1 எக்ஸாமுக்குன்னு சொல்லி நீங்கள் எதுவுமே தனியாக நீங்கள் படிக்க வேண்டியதில்லை. யூபிஎஸ்சிக்கு படிக்கக்கூடிய அதை வச்சு நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து எழுதுங்க. நீங்கள் ஒரு பேக்கப்பாக தான் இந்த நான் முதல்வன் சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம் வந்து படிக்கிறீங்க, சரிங்களா? நமக்கு என்ன கிடைக்குது, மாதம் ஒரு 7500 அமௌண்ட் அப்படின்றது கிடைக்குது. நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கோச்சிங் நமக்கு வந்து கொடுக்குறாங்க, இதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து 10 மாதமே இப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு 7500 பணம் கொடுக்குறாங்க. 10 மாதத்துக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, 75000 கொடுக்குறாங்க, சரிங்களா? ஆனால் இந்த டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமே உங்களுக்கு சேலரி 75,000 கொடுப்பாங்க. நீங்கள் லைஃப் டைம்லேயே ஒரு முறை 75000 நீங்கள் போடுற எஃபோர்ட்டை நீங்கள் கொஞ்ச நாள் போடுறீங்க அப்படிங்கிறப்ப மாதம் உங்களால் என்ன பண்ண முடியும், வந்து வாங்க முடியும். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 55,000 அப்படின்றது பேசிக் பேவாக வந்துருக்கும். நமக்கு அலௌன்ஸ்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 இருக்கும். ஒரு மாதத்துக்கு 80,000 சேலரி, ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஜாப்பு. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு கட்டாயமாக நீங்கள் வந்து படிங்க. இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப வந்து சொல்லுங்கள். மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு நான் தனியாகவே வீடியோஸ் உங்களுக்கு நான் வந்து கொண்டு வரேன். இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி படிக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டே எப்படி இதையுமே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்றது அந்த காணொலி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து கொண்டு வரேன். இந்த எக்ஸாம் ஒரு நல்ல பேக்கப், சரிங்களா? இப்போ நான் முதல்வன் மட்டும்தான் நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், இதை விட்டுட்டா ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒரு பயத்தோடு போய் இந்த ஒரு தேர்வு அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து நினைக்காதீங்க. வெற்றியோ தோல்வியோ போய் இந்த நான் முதல்வன் தேர்வு வந்து எழுதுங்க. ஏன்னா இந்த ஒரு ஷார்ட் டைமில் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் படிச்சுட்டு இருக்கதே உண்மையிலே பெரிய விஷயம். ஸோ இந்த ஒரு 40 நாளில் 30 to 40 நாளில் இவ்வளோ பெரிய சிலபஸை முடிக்க முடியுதுன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் படிக்கலாம் ரொம்ப நாட்கள் வந்து இருக்குது. ஏன்னா இந்த இதுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டு ஒரு 90 நாட்களுக்கு அப்புறம் தான் ப்ரிலிம்ஸ் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பல மாதம் அப்புறம் தான் மெயின்ஸ் வைப்பாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். அந்த மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் வந்து குரூப் 1 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். இது அந்தளவுக்கு ஒர்த்தான தேர்வு. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு தான் பெரிய பெரிய பதவி வந்து கொடுக்கும், இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்லாம் அந்தளவுக்கு இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க. கட்டாயமாக இது வந்து ரொம்ப முக்கியமான தேர்வு. ஸோ நீங்கள் லைஃப்பில் அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கு இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் பேக்கப்பாக வைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப இதையும் நீங்கள் வந்து ஒரு பேக்கப்பாக வைங்க. அது உண்மையிலே சரியான பேக்கப். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமை நீங்கள் நல்ல பேக்கப்பாக வச்சுக்கோங்க. சப்போஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி கிரியேட் பண்ண முடியல ஒரு சில இதனாலுமே கூட உங்களுக்கு இந்த தேர்வு வந்து கை கொடுக்கும், சரிங்களா? ஸோ குரூப் 1 எக்ஸாம் என்னுடைய ஒரு ஸ்ட்ராங்கான உங்களுக்கு ஒரு அட்வைஸு. குரூப் 1 எக்ஸாமுக்கு நீங்கள் நல்லா படிங்க. இப்போதைக்கு நான் முதல்வன் எக்ஸாமுக்கு வந்து படிங்க. இதை முடிச்சுட்டு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு படிச்சுக்கிட்டே குரூப் 1 எக்ஸாமுக்கு அழகாக நம்மளால் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ண முடியும். ஒரு பக்காவான ப்ரிப்பரேஷன் வந்து பண்ண முடியும். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், அந்த ஒரு காணொலி நான் வந்து கொண்டு வரேன். ரெண்டையுமே எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்ற காணொலி நான் உங்களுக்கு வந்து கொண்டு வரேன், சரிங்களா? ஸோ அதனால் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் போய் எக்ஸாம் வந்து எழுதுங்க. குறிப்பிட்ட நாள்களில் நீங்கள் மேக்ஸுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து படிங்க, வேறு பாடங்களுக்கும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து படிங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம். அதே மாதிரி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் நம்ம மெம்பர்ஷிப்பில் இருக்கீங்கன்றதை நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஸ்பீடாக ரிப்ளை அப்படின்றத பண்ணிடுவேன், சரிங்களா? வேறு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.